எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கும்? எத்தனை பேர் சோகமாக இருக்கும்? நாம் இப்போ சங்கீத பகுதியை வாசிக்கிறதுக்காக சங்கீதம் 91 நாம் வாசிக்கலாம். எல்லாருமே எழுந்து நினைக்கலாம். சங்கீதம் 91 பக்கம் எண் 728 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமேன். உட்காந்துக்கலாங்களா? முதல் வசனமே ரொம்ப அழகாக இருக்கும். உன்னதமானவரின் பக்கத்தில் இருக்கிறவனா? மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரா இல்லையா? நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தார் தானே பாஸ்டர்? இப்போ வர வரைக்கும் இருக்கிறாரு, இப்பயும் இருக்கிறாரு. ஆமாம், அவரை நம்ம எப்படி சொல்கிறோமா? அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா சும்மா கிடையாது. ஒரு ஆபத்து வரும்போது கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குதோ, ஆமாம், தள்ளி விட்டுருமா, கொத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, கழுகுகளுக்கு வருது அப்படின்னா அப்படிலாம் பண்ணாது. அது தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய செட்டைகளினாலே அரவணைத்து பாதுகாக்கும். சும்மா கிடையாது, அரவணைத்து. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்கிறாங்களோ, அது போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை துக்கத்தின் மத்தியில் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம துக்கத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமான கோட்டையாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு பலத்த துருகமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை குறித்து சொன்னோம்னா அநேக காரியங்களை சொல்லலாம். ஏன்னா அநேக காரியங்களை சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய நாமம் மேலானது. எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தீங்கன்னா அவர் நாமம் உயர்ந்தது. ஏன்னா நம்ம யாரை துதிக்கிறோமா? கல்லையோ மண்ணையோ நம்ம வழங்கலை. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் 111:1 பார்க்கிறோம். அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கீதத்திலும் சபைகளிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நாம் அந்த மாதிரி சொல்ல முடியும்? என்னுடைய சபையில் நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க பிரதர், மைக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறீங்க. எங்கள் வீட்டில் வந்து இருந்து பார்த்தா தானே ஏன் பிரச்சனை தெரியும். என்னென்ன, பாஸ்டர் வீட்டுக்கு போனால் தான் பாஸ்டரோட பிரச்சனை என்னன்னு தெரியும். சிஸ்டர் வீட்டுக்கு போனால் தான் சிஸ்டரோட பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்கள் மைக்கை பிடிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. ஆனால் யார் நம்மோட கூட இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். வசனம் இப்படி தான் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம் தேவன் பெரியவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர். சந்தேகம் தானே? அப்போ அல்லேலூயா வரவே இல்லையே. அவங்க மட்டும் விசுவாசத்தோடு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். யாரை கம்பேர் பண்ண பார்க்க? ஏதோ ஒரு பண தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டங்களில் இருக்கும்போது நான் மனுஷனை நம்பி இருக்கிறோம் அநேக நாட்களில். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார், நம்மிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 138 2வது வசனத்தை பார்க்கிறோம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து
உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறாங்க. 138:2. பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மள்ட்ட உண்மையாக இருக்கிறாரா? எப்படி சொல்கிறீங்க? நாம் உண்மை இல்லாத இருந்த பொழுதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த ஒரு வசனமே போதும்ல. நான் பாவம் செய்வேன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் எனக்காக சிலுவையை சுமந்தார். நான் பாவம் செய்கிறவனு தெரிஞ்சும் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார். அந்த தாயினும் அன்பை விட மேலான அன்பு வேற எதுவுமே இல்லை. ரொம்ப அழகான வசனம் 139 ஃபஸ்ட்டு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதை வாசிச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எங்கே போனாலும் என் கூடயே இருக்கிறீங்களா ஆண்டவரை, நான் பாதாளத்துக்கு போனாலும் என் கூட இருக்கிறீங்க, நான் மேலே படுக்க வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் என் கூட இருக்கிறீங்க, நான் சமுத்திரத்தில் இருந்தாலும் அந்த கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் நம் கண்ணீரிலும் நம் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நாம் வருத்தப்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அடிக்கடி நான் வசனம் சொல்கிறது ஒன்று தான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நான் இங்கே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என் இருதயத்துக்குள்ளே இருக்க சஞ்சலமும் வருத்தமும் யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் தெரியும். அநேக கவலை கண்ணீர்களை நாம் இந்த மத்தியில் வந்திருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளை எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அதிலே அவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஒரே லாஸ்ட் வசனம் ரெகுலராக சொல்கிற வசனம் தான், 1 பேதுரு 5:7. அவர் உங்களை, ஆமாம் அந்த வசனமே மனப்பாடம் ஆயிடுச்சு. என்ன ஆண்டி? அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால், ஆமாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லை நினைக்காதீங்க சிஸ்டர், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, அக்கா வீட்டில் இல்லை நினைக்காதீங்கண்ணே. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எல்லாருமே எழுந்து நின்றுக்கலாமா? துதிக்கலாங்களா? யாருமே அமைதியாக இருக்க வேணாம். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நேற்று படுத்தோம், இன்றைக்கி நாம் விழிப்போமா என்ற கேள்விக்குறியோடு தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையினால் இரக்கங்களினால் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து அவரை துதிக்கும்படியாக அவருடைய ஆலயத்திற்கு நம்மளை அழைத்து வந்த தேவனாக இருக்கிறார். அவரே நம்முடைய கோட்டையும் அரணும் பலனுமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் துதிக்க போகிறோம். நாம் யாவரும் அமைதியாக இருக்க வேணாம், சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் துதிக்கலாம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை அனைத்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எங்கள் கண்ணீர்களை துடைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ மாசில்லாத நேசத்தை எங்கள் மேலே வைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கலாமா? இந்த நாளில் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. இந்த நாளில் நாம் சுகபலனோடு இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய ஆலயத்திற்கு நாம் வந்தது அவருடைய கிருபை. நம்முடைய பிரயாணங்களை பாதுகாத்தது அவருடைய கிருபை. நாம் இந்த நாளில் அநேக காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறது அவருடைய கிருபை. அவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை விட்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய செய்கைகளை காணும்படியாக எங்களை இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கவலை கண்ணீர் யாவற்றையும் தேவன் துடைக்கிறவராக இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய அன்பின் நிமித்தமாக, அப்பாவுடைய கிரியைகள் நிமித்தமாக எங்களை ரட்சித்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி தராதிருந்தால், உம்முடைய வேதம் உடைய வார்த்தை எங்களிடத்தில் பேசாதிருந்தால் என்றைக்கோ நாங்கள் துக்கத்தில் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்படி இல்லாமல் எங்களை துக்கத்தில் விட்டு விடாது அப்பா. எங்களை தாய் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல அப்பா, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளில் மூடி பாதுகாப்பது போல அப்பா, உம்முடைய செட்டைகளினால, உம்முடைய அரவணைப்பினால, உம்முடைய அன்பினால எங்களை பாதுகாத்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா. அப்பா இதோ எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு பாடலாமா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே.
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிலே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனை நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராகவே வல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே, போதுமானவராக இருந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரையுமே துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவரை நன்றி செலுத்துகிறோமாப்பா. உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரையுமே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனையுமே துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனையுமே துதிக்கிறோம், சாலமோனிலும் பெரியவரையுமே துதிக்கிறோம்.
துதிக்கிறோம். ஆமென். தேவாலயத்திலும் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம். ஓ நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகளை எங்கள் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வியாதிகளை சுகமாக்கினவரே, அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் எங்களை நடத்துகிறவரே நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, உடைய வசனத்தினாலே எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்று சொன்ன வசனத்தின் மூலம் எங்களை ஆண்டவரே தாழ்ச்சி அடையாமல் எங்களை மேய்க்கிறவரை நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே எங்களை ஒருபோது கைவிடாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரை, எங்களை போஷிக்கிறவரை உம்மை துதிக்கிறோப்பா. நன்றி செலுத்துகிறோம். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே நன்றி செலுத்துகிறோப்பா. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம், யெகோவா சம்மா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதிகளையும் ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் சொல்லுங்கள். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாம் புத்தியுள்ள ஆராதனைக்கு நேராக நாம் திருப்பலாம். ஏன்னா ஆண்டவர் அதில் தான் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் அர்ப்பணத்தோடு பாடலாமா? நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி. அவருடைய சமூகத்தை காட்டில் நமக்கு நிம்மதியான ஒரு விஷயம், நமக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் வேற எதுவுமே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. அல்லேலூயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை
விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறுகவும் உங்களுடைய நாமம் மாத்திரமே பெருக முடியாதனால நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியிலே வாழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் பிரதிபலிக்கும்படியா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அப்பா, எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய பேச்சு வழக்குகள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்கும்படியா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவன் நீர் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.